சின்ன குக்கரில் ஏதாச்சும் பருப்பு இல்லை சிறுதானியம் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியே புசு புசுன்னு வெளியில் வந்துடுது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கே போதும் ஆயிடுச்சு. இன்றைக்கி நேரங்காலம் தெரியாமல் காலம் கட்டி சின்ன குக்கர் வச்சுட்டேன். காலையில் காலிங் பெல் அடிக்கும் போது தான் எந்திரிச்சு பார்த்தா பளிச்சுன்னு விடிஞ்சு போச்சு. டைமை பார்த்தா மணி 6 மணி. அடிச்சு பிடிச்சி அதுக்கப்புறம் பரபரப்பாக அடுப்புக்கிட்ட வர மாதிரி ஆயிடுச்சு. நைட்டாக ஒரு சின்ன பிளானிங்கோட தான் படுத்திருந்தேன். காலைல தூங்கி எந்திரிச்சோடனே பாஸ்மதி ரைஸில் வெஜ்ஜு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி படுத்திருந்தேன். எப்பயுமே நம்ம மைண்டில் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியான வேலை தானே, கொஞ்சம் லேட்டாக கூட எந்திரிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுமோ என்னமோ தெரியல. பிரியாணி தானே கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த சின்ன குக்கரில் பச்சை பட்டாணி தான் வேக வச்சிருந்தேன். குக்கர் என்னமோ 2-3 குக்கருக்கு மேலே இருக்குது. ஆனால் ஒர்க் ஆகுறது என்னமோ 2 குக்கர் தான். இப்படிலாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஹரிபரியே வேலை செய்யும் போதெல்லாம் எதுக்கடா நம்ம வளர்ந்தோம், எதுக்கடா கல்யாணம் பண்ணணும்னு தோணும். ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்மளாம் ஜாலியாக தூங்கி எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போகிற வேலையோட நம்மளோட வேலை முடிஞ்சிடும். படிக்கிறது ஒன்று தான் நமக்கு பெரிய வேலையாக இருக்கும். அதுவே நமக்கு அப்போலாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த படிக்கிறது ஒன்று தவிர மீதி பெரிய பெரிய வேலையெல்லாம் நம்ம தலைமையில் இழுத்து போட்டுட்டு அவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்குறோம். பொம்பளை பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஆம்பளை பசங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது என்ஜாய் பண்ணிட்டா தான். ஏன்னா பெருசானதுக்கப்புறம் குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறதா இருக்கும். அதனாலேயே ஜெய்குட்டியை நினச்சாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். அதனாலேயே பார்த்து அவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுருவேன். ஒரு சில நாள்லாம் அவன் சாப்பிட டைம் இல்லை அப்படின்னா கூட நானே ஊட்டி விட்டு அனுப்பி விட்டுருவேன். இன்றைக்கி பிரியாணி செஞ்சு அது கூட முட்டை வேக வச்சு சாப்பிட வச்சு குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பி விட்டேன். ஜெய்குட்டியை ஸ்கூல் அனுப்புறதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விலைக்கு முடிச்சாதான் என்னோடய வேலையே முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குட்டிமாவை ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சு. லவ் யூ.